السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمد رسول الله. أما بعد، قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. حسبي الله العظيم. وقال صلى الله عليه وسلم: فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. حسبي رسوله الكريم. அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய உறவினர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய அளப்பெரும் கருணையினால் இப்படிப்பட்ட ஒரு மார்க்க அமர்வு, அல்லாஹுவையும் ரசூலையும் அல்லாஹுடைய மார்க்கத்தையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தெளிவான வழிமுறைகளையும் தெரிந்து கொள்வதற்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எமக்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி தந்திருக்கின்றார். எத்தனையோ மக்கள் வழி தவறி அவர்கள் எந்த நெறியில் நடந்து கொண்டிருக்கின்றார்கள் என்று தெரியாதவர்களாக, எத்தனையோ இளைஞர்கள் அவர்கள் தங்களுடைய உள்ளம் போன போக்கில், தங்களுடைய மனம் போன போக்கில் வாழ்ந்தவர்களாக இருக்கும் பொழுது, மார்க்கத்தை தெரிந்து கொள்வதற்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த பள்ளிவாசலில் இப்பொழுது உங்களை ஒன்று சேர்த்ததே அல்லாஹ் உங்களுக்கு செய்திருக்கக்கூடிய மிகப்பெரிய அருள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களை நாடி உங்களிடத்தில் ஏதோ ஒரு விஷயத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கண்டதன் காரணத்தினால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களுக்கு இந்த ஒரு வாய்ப்பை ஏற்பாடு செய்து தந்திருக்கின்றார். அல்ஹம்துலில்லாஹ். அதற்காகவே அல்லாஹ்விடத்தில் நீங்கள் நன்றி செலுத்த வேண்டும். கவனிக்கிறீங்களா? சரி, இந்த அமர்வு எதற்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு? சரி, இந்த அமர்வு யாருக்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு? மைக்க கொடுங்க. இந்த அமர்வு யாருக்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு? சொல்லுங்க பாப்போம். மாணவர்களுக்காக, இளைஞர்களுக்காக இந்த அமர்வு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. ஏன் இளைஞர்களுக்காக, மாணவர்களுக்காக இந்த அமர்வு ஏற்பாடு செய்யப்பட்டுச்சு? யாருக்காவது தெரியுமா? இளைஞர்களுக்காக, மாணவர்களுக்காக எதற்காக இந்த அமர்வு ஏற்பாடு செய்யப்பட்டுச்சு? சொல்லுங்க. யாராவது தெரிஞ்ச வாங்கி சொல்லுங்க. இங்க கொடுங்க, இங்க கொடுங்க. ஏன்? ஏன்? எதுக்காக? இது எல்லாருக்கும் இருக்கக்கூடிய கடமை. எதற்காக? இளைஞர்களுக்கென்று, இளைஞர்களுக்கென்று எதற்காக இந்த அமர்வு ஏற்பாடு செய்யப்பட்டுச்சு? சொல்லுங்க பாப்போம். இளைஞர்கள் சொல்றோம். நீங்க இளைஞர்கள் தானா? சரி, சொல்லுங்க. கண்டிப்பா இருக்கும். ஆமா. அதற்காக நான் எப்படி இளைஞர் வாழ்க்கையை, இளமை பருவத்தை எப்படி வாழ்கிறோம் என்று கண்டிப்பா நமக்கு கேட்கப்படும். இஸ்லாமை பார்ப்பபடி எப்படி இளமை பருவத்தை கழிக்கிறோம் என்று தெரிந்து கொள்வார்கள். சரி, இஸ்லாமிய இளைஞர்கள் எப்படி நம்மளுடைய இளைஞர் பருவத்தை, இளமை பருவத்தை நம்ம செலவு பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக. இப்போ நம்ம கரண்ட் ஜென்ரேஷன்ல இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ் இருக்காங்கல்ல,
இவர்கள் செய்யக்கூடிய டெய்லி ரொட்டீன் என்ன? இளைஞர்கள் வந்து இஸ்லாமிய முறைப்படி இருக்கணும். இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்களுடைய நிலை என்னவா இருக்கு? இப்படி இருக்கணும், இப்படி இருக்கு, என்னவா இருக்கு? எதில் யங்ஸ்டர்ஸோடைய கான்சன்ட்ரேஷன்ஸ் இருக்கு? வாங்க வாங்க. இளைஞர்களுடைய கவனம் இன்னைக்கு நிலைமையில எதுல இருக்கு சொல்லுங்க, வாங்கி சொல்லுங்க, தைரியமா சொல்லுங்க. இளைஞர்களுடைய கவனம் இன்னைக்கு எதுல இருக்கு? எதுல இளைஞர்கள் கவனமா இருக்காங்க? மொபைல். இல்ல, மொபைல் இல்ல, இன்னொன்னு சொன்னாங்களே, சோஷியல் மீடியா. சோஷியல் மீடியால கேம்ஸ். வேற அதுக்கு பேர் என்ன சொல்லலாம்? ஃப்ரெண்ட்ஸோட டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்கு என்டர்டைன்மெண்ட். அதான் என்னென்ன என்டர்டைன்மெண்ட் தான் இதெல்லாம். ஃப்ரெண்ட்ஸோட டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்கு வெட்டி பேச்சுன்னு சொல்லலாமா? அரட்டை. ஓகே, அரட்டை. அப்புறம் நீங்க எதுல ஸ்பெண்ட் பண்றீங்க உங்களுடைய டேய? சாக்பீஸ். உங்களுடைய நாளை வந்து எதுல நீங்க ஸ்பெண்ட் பண்றீங்க? எதுல எல்லாம் ஸ்பெண்ட் பண்றீங்க? ஸ்கூல் வந்து உங்களுடைய எஜுகேஷன். அது தவிர்த்து, படிப்பு தவிர்த்து, பைக் எடுத்துட்டு ஊர் சுத்துறது. எழுதிக்கோமா. இன்னைக்கு யங்ஸ்டர்ஸ் நிறைய பேருக்கு பைக்கில் ஒரு கிரேஸ் இருக்கும். பைக்கில் ஸ்பீடாக போகணும், பைக்கில் ஊர் சுற்றணும், பைக்கில் அங்கே போகணும், பைக்கில் இங்கே வரணும், பைக்கில் வந்து டூர் போயிட்டு வரணும். இதில் வந்து யங்ஸ்டர்ஸோடைய கான்சன்ட்ரேஷன் இன்னைக்கு நிறையா இருக்குது. அரட்டை அடிக்கிறதுல, வெட்டி அரட்டை அடிக்கிறதுல கான்சன்ட்ரேஷன் அதிகமாக இருக்கும். கேம்ஸ் விளையாடுறதுல, சோஷியல் மீடியா, மொபைல் யூஸ் பண்ணுறதுல. இது தாண்டி சினிமா. அப்புறம் வேற எதுல? வேற எதுல கான்சென்ட்ரேஷன் இருக்கு? கடைசியா ஃபைனல் டச் ஆன் சொல்லுங்க பாப்போம். உங்களுடைய கான்சென்ட்ரேஷன்ல எதுல இருக்கு? கூட்டாஞ்சோரா? கூட்டாஞ்சோருக்கு எப்படி எழுதுறது? ஃபுட்டுன்னு போட்டுருவோமா? ஆமா, ஃபுட்லயே ஒரு கிரேஸ் இப்போ நிறைய யங்ஸ்டர்ஸ் பார்க்குறோம். சாப்பாடு, அதாவது அதிகமா சோசியல் மீடியால டைம் ஸ்பெண்ட் பண்றதுல ஒரு சர்வே ஒன்று பார்த்தேன். என்னன்னா, யங்ஸ்டர்ஸ் பார்க்குற வீடியோல அதிகமானது வந்து ஃபுட் ரிவ்யூ சம்மந்தமா. அதாவது முன்னாடிலாம் வந்து என்னென்னமோ போட்டு வீடியோ போட்டு சம்பாதிச்சதை தாண்டி இப்போ பார்த்தோம்னா இப்போ ஒரு கேங் ஃபுட் ரிவ்யூக்காண்டியே தெரியுது. சாப்பிட்றது, எடுத்து போடுறது. அதை நம்மளால என்ன பண்றதுன்னா, நடுராத்திரி 2 மணிக்கு பசியில இருப்பான். அப்போ வீட்டில் படுத்துக்கிட்டு அப்படியே ஃபோனில் பார்ப்பான். அவன் எப்படி அதை சாப்பிட்றான், அது எப்படி அவன் மெல்றான், அப்படியே வாய் ஊறும். என்ன பண்ணுவான்? எஞ்சி போய் தண்ணியை குடிச்சு வந்து படுப்பான். ஓகேவா? இதுல ஒரு கான்சென்ட்ரேஷன் பண்ற ஒரு கேங் இருக்கு. ஃபுட்டு, சாப்பாடு தான் ரொட்டீன், சாப்பாடு தான் வாழ்க்கை, சோறு இருந்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டீம். வேற த மெயின் திங் தூக்கம். எழுதிடுவோம். தூங்க முடிஞ்சா இருக்குது. தென் பாலா, பார். அதான் நம்ம யங்ஸ்டர்ஸ் இருக்காங்களா? ஓகே, பார். வேற எதுல நீங்க இருக்கீங்க? இதுல எல்லாம் நீங்க இருக்கீங்க இல்ல? இதை தாண்டி வேற எதுல நீங்க இருக்கீங்க? மிஸ்ஸிங். நான் இதுல இருக்கேன். யாராவது நினைச்சிட்டு இருப்பீங்க, அப்பா இதை ஒன்னும் எழுதல, கண்டுபிடிக்கலன்ட்டு. அது என்ன? ட்ரெஸ் புதுசா போடணும், டிசைனா போடணும். அவுட்ஃபிட்ஸ்ல டிசைனா போடணும், அங்கிட்டு கிழிஞ்சு தொங்கணும், இங்கிட்டு கிழிஞ்சு தொங்கணும், லுக்கா இருக்கணும்ன்ற ஒரு கான்சென்ட்ரேஷன் யங்ஸ்டர்ஸுக்கு இருக்கு. வேற நம்மளுடைய நிலை எப்படி இருக்கு? ஓகே, இதை தாண்டி 11னா ஃபைனலா ஒன்று எழுதணும்டா.
இருக்கா? இல்ல இல்ல இல்லன்னு சொல்றவங்களாம் கை தூங்க பாப்போம். பள்ளிவாசல் இது, பள்ளிவாசல் இது. இது வந்து ஏற்றுக்கொள்ளப்படாது. கடைசியா ஃபைனல் டச்சா இதுக்கு ஒரு டீம் உண்டு. இல்ல இல்ல, அப்படி கேட்டா எல்லாரும் கை தூக்குவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்றேன், இஸ்லாமிக் யங்ஸ்டர்ஸ் எந்த அளவுக்கு வந்து இந்த விஷயத்துல வந்து இருக்காங்கன்ட்டு. நான் ஒரு சோஷியல் மீடியா பேஜ் ரன் பண்றேன், ஓகேவா? ஃபுல்லா இஸ்லாமிக் கண்டென்ட்ஸா, ஹதீஸ், குர்ஆன் வசனம், இது மாதிரி இதெல்லாம் போடப்படும். பொதுவா வாய்ஸ் ஆஃப் போட்டு இருக்கும் இஸ்லாமிக் பேஜ். இத ஒரு கேர்ள் ரன் பண்றாங்கன்னு நினைச்சுக்கிட்டு எத்தனை யங்ஸ்டர்ஸ் தெரியுமா அஸ்ஸலாமு அலைக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும். யார் அது? இங்க இருக்கிறது எத்தனை பேருன்னு தெரியல. யார் அது? யங்ஸ்டர்ஸ், நம்ம யங்ஸ்டர்ஸ் தான். எத்தனை பேர் தெரியுமா? அது ஒரு பாய்ன்னு தெரியாம அது ஒரு கேர்ள்னு நினைச்சிட்டு அஸ்ஸலாமு அலைக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும், ஹவ் ஆர் யூ, வேர் ஆர் யூ ஃப்ரம், இந்த ஒரு காமன் கொஸ்டின்ஸ்லாம் இருக்கும்ல. சாப்பிட்டீங்களா, நீங்க வந்து நல்ல ஈமான்தாரியா இருக்கீங்க, ஏன் ஈமான்தாரியா இருக்குங்கன்றது நீங்க சொல்லிதான் தெரியும். காமனா இருக்கும் இஸ்லாமிக் பேஜ்ன்ற மாதிரி, இஸ்லாமிக் எஜுகேஷன், இஸ்லாமிக் டெய்லி ரிமைண்டர்ன்ற மாதிரி போட்டு வாய்ஸ் எல்லாம் கிடையாது. போஸ்ட் ஹதீஸ் இருக்கும், வசன நம்பர் இருக்கும், எல்லாம் போட்டிருக்கும். எல்லா மெசேஜ் வர்றதெல்லாம் யார் தான்? எந்த ஒரு பாயும் ஒரு டவுட் கேட்கறதுக்காண்டி மெசேஜ் பண்றது கிடையாது. மெசேஜ் பண்றதுல நிறைய பேர் யார் தான்? யங்ஸ்டர்ஸ் தான். அப்ப இல்லைன்றீங்க. இதை மாதிரி ஒரு கேங்கு தெரியுது யங்ஸ்டர்ஸ்ல இருக்கக்கூடிய, நம்மளுடைய இஸ்லாமிய யங்ஸ்டர்ஸ் இருக்கக்கூடிய வீக்கா இருக்கக்கூடிய விஷயத்துல. நீங்க இல்லைனாலும் இருக்குல்ல, கேர்ள்ஸோடைய விஷயத்திலையும் கொஞ்சம் வீக்கா இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ் அதுலேயே கான்சென்ட்ரேஷன் பண்ணி அதுலேயே ஃபோக்கஸ் பண்ணி எல்லாத்தையும் விட்டுட்டு கடைசியில் வந்து தெருவில் வந்து தாடி வளர்த்து நிற்கிற கேங்ல இஸ்லாமிய இளைஞர்களும் இருக்காங்களா இல்லையா? இஸ்லாமிய இருக்காங்களா இல்லையா? நீங்கள் இருக்கீங்க. இந்த ஏஜில் உள்ளது தான், இந்த ஏஜில் உள்ளது. இதுல தான் நம்ம வந்து கான்சென்ட்ரேஷன் பண்ணிட்டு இருக்கோம். காரணம் என்ன? காரணம் என்ன? அவ்வளவுதான், இதுதான் லைஃப் அப்படின்ற மாதிரி நம்ம வந்து நினைச்சுக்கிட்டு இருக்கோம், அப்படிதானே? ஆனா இஸ்லாத்துல இல்லாதவங்க அவர்களுடைய இளமை பருவத்தை, அவர்களுடைய யங் ஸ்டேஜை எந்த அளவுக்கு அவங்க ஸ்பெண்ட் பண்றாங்கண்டா. இஸ்லாத்துல இருக்கக்கூடியவங்க ஈமான் கொண்டிருக்கோம், ஈமான் கொண்ட இளைஞர்கள் இப்படி இருக்கணும்னு மார்க்க சொல்லுது. ஆனா நம்ம இப்படி இருக்கோம். ஈமான் கொள்ளாதவர்கள் எப்படி இருக்கணும் எந்த விதமான கட்டுக்கோப்பும் கிடையாது. ஆனா அவர்கள் எப்படி இருக்கின்றார்கள் தெரியுமா? அவங்களுடைய நேரத்தை எப்படி ஸ்பெண்ட் பண்றாங்க தெரியுமா? முழுக்க முழுக்க அவர்களுடைய மதத்திற்காக, அவர்கள் கொண்டு இருக்கக்கூடிய மார்க்கத்திற்காக, கொள்கைக்காக. எல்லாம் யாரு பாருங்க, கண்ணாடி மைக்கு வரும். எல்லாம் யாரு? பேரு சொல்லக்கூடாது. எல்லாம் யங்ஸ்டர்ஸ் தான், இளைஞர்களுடைய அவர்கள், அதாவது மார்க்கத்தில் இல்லாத இளைஞர்கள் இருப்பாங்க இல்லையா, இஸ்லாமிக்கா இல்லாத இளைஞர்கள். அவங்க எந்த அளவுக்கு அவங்க ப்ரிப்பேர்டா இருக்காங்கண்டா, அவங்களுக்கு என்னதான் ஒரு நேரான பாதை இல்லைன்றாலும் அவங்களுடைய டைமை ஸ்பெண்ட் பண்றதுல அவங்க வந்து ஒரு பர்டிகுலர் டைமை அவங்களுடைய மார்க்கத்துக்காக கொடுக்குறாங்க. அவங்க ஒரு குறிப்பிட்ட ஒரு நேரத்தை, ஒரு குறிப்பிட்ட ஒரு நாளை அவங்க என்ன பண்றாங்க, அவங்களுடைய மார்க்கத்துக்காக, அவங்களுடைய மத குருமார்கள் எதை அவர்களுக்கு போதிக்கின்றாங்களோ அதை தெரிஞ்சுக்கிட்டு அதுபடி அவங்களுடைய லைஃபை ஸ்பெண்ட் பண்றதுல இஸ்லாத்துல இல்லாத யங்ஸ்டர்ஸ் என்ன பண்றாங்க, டைம் ஸ்பெண்ட் பண்றாங்க. ஆனா முஸ்லீமா இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ் நம்ம இதுதான், இதுல சுத்தி முத்தி இதுல எதுலையுமே இல்லைன்னு சொல்லிட்டு யாராவது கேட்டுக்க முடியுமா? சொல்லுங்க பாபம். சுத்தி முத்தி இதுல ஒரு 4-5 இருக்கும், ஒரு ஆள்கிட்ட 2-3 இருக்கும், இன்னொரு ஆள்கிட்ட ஒரு 7-8 இருக்கும், சில பேர்கிட்ட 10-11 இருக்கும், சில பேர்கிட்ட இது மட்டும் இருக்காது. இது மட்டும் இல்லாதவர்களும் உண்டு யங்ஸ்டர்ஸ்ல நிறைய பேர், அப்படிதானே? இது மட்டும் இல்லாம மொபைல் இருக்கும், சோஷியல் மீடியா இருக்கும், கேம்ஸ் இருக்கும், வெட்டி அரட்டை இருக்கும், பைக் எடுத்து ஊர் சுத்துறது இருக்கும், மூவிக்கு போவாங்க, நல்ல ஃபுட்டு, தூங்குறது, நல்ல ட்ரெஸ் போடுறது, இதுவும் இருக்கும்.
கரெக்டா? இது மட்டும் இல்லாம மிச்சம் இருக்கக்கூடிய 10ையும் செய்யக்கூடிய இஸ்லாமிய யங்ஸ்டர்ஸ் இன்னைக்கு நிறைய உண்டு. அப்போ இதுதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய இஸ்லாமிய இளைஞர்களுடைய நிலையா இருக்குது. ஓகேவா? சோ முஸ்லீமா இருக்கக்கூடிய நம்ம எந்த பருவத்தை குறிச்சு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மள்ட்ட மறுமையில கண்டிப்பா கேள்வி கேட்பேன்னு சொல்றானோ அந்த பருவத்தையே நம்ம அடைஞ்சிட்டோம். ஆனா இஸ்லாம் எதை சொல்லுதுன்ற ஒரு அடிப்படையை கூட நம்ம என்ன செய்யல, தெரிஞ்சுக்கல. நம்ம எதை சொல்லி இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டோம்? எதை சொன்னதுனால நம்ம முஸ்லீம்? என்ன கலிமா? லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லுங்க. லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ்ன்ற கலிமாவை நம்ம சொல்லிதான் இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டோம். வாங்க, சொல்லிதான் நம்ம இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டோம். அப்படிதானே? லா இலாஹ இல்லல்லாஹ்ன்ற கலிமாக்கு எத்தனை பேருக்கு அர்த்தம் தெரியும்? சொல்லுங்க, மைக் வாங்கி சொல்லுங்க பாப்போம். கரெக்டா சொல்லுங்க பாப்போம். லா இலாஹ இல்லல்லாஹ் அப்படின்ற கலிமாக்கு அர்த்தம் கரெக்டா சொல்லுங்க பாப்போம். வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேற யாரும் கிடையாது. இதுதான் லா இலாஹ இல்லல்லாஹ்ன்ற கலிமாக்கான அர்த்தம். இந்த கலிமா நம்மள ஒண்ணு சேர்க்கும். இந்த கலிமா நமக்கு மத்தியில ஒற்றுமை ஏற்படுத்தும். இந்த கலிமா நமக்கு மத்தியில ஒரு புரிதல் ஏற்படுத்தும். நம்மள ஒரு வரிசைப்படுத்தும். அப்படித்தானே? இந்த கலிமாக்கு பேரு தான் அரபியில நீங்க எங்க எடுத்தாலும் சரி கலிமத்து தௌஹீத் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கலிமாவிற்கு பேர் அரபியில என்ன பேர்? இந்த கலிமாவிற்கு பேர் தான் என்ன? கலிமத்து தௌஹீத். தௌஹீதினுடைய கலிமாண்டா என்ன அர்த்தம்? கலிமாண்டா சொல்லுங்க பாப்போம். கலிமாண்டா என்ன அர்த்தம்? கலிமாவை சொல்லி உள்ளக்கு வந்தோம். கலிமாண்டா என்ன அர்த்தம்? யாருக்கு தெரியும்? நபி, நம்பிக்கை. கலிமாண்டா என்ன அர்த்தம்? பைத். தப்பு. கலிமாண்டா என்ன அர்த்தம்? அவ்வல் கலிமா. கலிமாண்டா அரபியில வார்த்தைன்னு அர்த்தம். வார்த்தை, வாக்கியம் அர்த்தம். கலிமாண்டா என்ன அர்த்தம்? வாக்கியம் அர்த்தம். ஓகேவா? இஸ்லாமிய வாக்கியம், முதலாவது வாக்கியம், இரண்டாவது வாக்கியம்னா கிடையாது, ஒரே வாக்கியம் தான். என்ன வாக்கியம்? லா இலாஹ இல்லல்லாஹ்ன்ற ஒரே வாக்கியம் தான் இஸ்லாத்துல. சரிங்களா? அப்போ அந்த கலிமா, இந்த கலிமாவிற்கு லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ்ன்ற இந்த கலிமாவுக்கு தான் அரபியில் என்ன சொல்லுவாங்க? கலிமத்து தௌஹீத் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இன்னைக்கு நம்மள பலர் இந்த தௌஹீத் அப்படின்ற ஒரு வார்த்தையை கேட்டாலும் என்ன செய்யறோம்? வெறுத்து ஒதுக்குறோம். அப்படிதானே? தௌஹீத் அப்படின்ற ஒரு வார்த்தையை கேட்டால், இந்த மக்கள் இவர்கள் தௌஹீத்வாதிகள் என்று அடையாளப்படுத்தப்பட்டால் அந்த மக்களை பார்த்து என்ன செய்யறோம்? இளைஞர்களாக இருக்கக்கூடியவர்களாக இருக்கட்டும், இஸ்லாமியர்களாக இருக்கக்கூடியவர்களாக இருக்கட்டும், இவர்கள் தௌஹீத்வாதி, இவர்கள் தௌஹீதை பேசக்கூடியவர்கள். தௌஹீதுன்னா என்ன அர்த்தம்? தௌஹீதுன்னா என்ன அர்த்தம்? சொல்லுங்க பாப்போம். ஒரு இறை கொள்கை. எல்லாருக்கும் இதுக்கு முன்னாடி தெரியுமா? ஒரே ஒரு இறைவன் என்பதை உறுதியாக சொல்வதுதான் தௌஹீத். அடிச்சிடலாம்ல? இதுதான் என்னது? தௌஹீத். ஓகேவா? தமிழ் எப்படி எழுதுவீங்க? இப்படியும் எழுதலாம், இது இஷ்யூ இல்லை. இப்போ தௌஹீத், இந்த தௌஹீத்ன்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் சொன்னீங்க? ஒரே ஒரு இறைவன். இந்த தௌஹீத்ன்ற வார்த்தையில இது 3 இருக்கு பாத்தீங்களா? வஹத், அஹத். இந்த இரண்டும் எதை குறிக்கும் தெரியுமா? ஒருவன், ஒரே ஒருவன்றது குறிக்கும். இந்த நம்ம விரல காமிச்சு சொல்லுவோம் இல்லையா, வானத்தை காமிச்சு ஒரே ஒருவன். இதை குறிப்பதற்கு தான் அரபியில இந்த இரண்டையும் பயன்படுத்துவாங்க. குல்ஹு அல்லாஹு
அஹத். அந்த அஹதுன்ற வார்த்தையில வந்ததுதான் என்னது? தௌஹீத் என்ற வார்த்தை. இந்த தௌஹீதை சொல்வதற்குத்தான், இந்த ஏகத்துவத்தை சொல்வதற்குத்தான், ஒரே ஒரு இறைவன் மட்டும்தான் என்பதை உறுதியாக சொல்வதற்கு பேர் தான் தௌஹீத். இந்த தௌஹீதை சொல்வதற்குத்தான் அல்லாஹ் என்ன செஞ்சான்? எல்லா காலத்திலையும் அந்த மக்கள் வழி தவறும் பொழுது அவர்களுக்கு நபியை அனுப்பிக்கிட்டே இருந்தான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னது சம்பந்தமா சொல்லும் பொழுது நூஹ் அலைஹிஸ்ஸலாம் என்ன சொன்னார்கள் தெரியுமா? யா கௌமி உஅ்புதுல்லாஹ மா லக்கும் மின் இலாஹின் கைரு. அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் உங்களுக்கு இறைவன் கிடையாது. அப்படிப்பட்ட இறைவனை மட்டும் நீங்கள் என்ன செய்யுங்கள்? வணங்குங்கள் என்றுதான் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் இதே வார்த்தையை தான் சொன்னார்கள். என்னென்ன நபிமார்கள் எல்லாம் அனுப்பப்பட்டார்களோ எல்லா நபிமார்களும் என்ன செய்தார்கள்? இதே வார்த்தையை தான் சொல்லக்கூடியவர்களாக இருந்தார்கள். இந்த வார்த்தையை லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற வார்த்தை, கலிமா என்பது என்ன? 2 பகுதி. ஷஹாதத்தைன் என்று சொல்லுவோமா இல்லையா? லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ், இந்த இரண்டும் சேர்ந்துதான் ஷஹாதத்தைன், ஷஹாதா கலிமா என்று நம்ம சொல்லுவோம். லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ். லா இலாஹ இல்லல்லாஹ் முதல்ல இருக்கா, இந்த வாக்கியம் எந்த உம்மத்துக்கும் மாறல. ரெண்டாவது இருக்கக்கூடிய வாக்கியம் இருக்கு இல்லையா, முஹம்மது ரசூலுல்லாஹ், இதுதான் என்ன செஞ்சுச்சு? ஒவ்வொரு உம்மத்தும் மாற மாற மாறுச்சு. லா இலாஹ இல்லல்லாஹ்ன்றது என்னதான்? எல்லா உம்மத்துக்கும் சேம் தான். லா இலாஹ இல்லல்லாஹ் ஈசா ரசூலுல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ் மூசா ரசூலுல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ் நூஹுன் ரசூலுல்லாஹ். லா இலாஹ இல்லல்லாஹ்ன்றது என்னதான்? ஒண்ணுதான். ஈசா நபியாக இருக்கின்றார். வணங்க தகுதியானவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் கிடையாது. ஈசா நபியாக இருக்கின்றார். வணங்க தகுந்தவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் கிடையாது. மூசா நபியாக இருக்கின்றார். இந்த ஷஹாதத்தைன்ல இரண்டாவதா வரக்கூடிய ஷஹாதா நபியை குறிச்சு வரக்கூடிய ஷஹாதா. முதலாவதா வர ஷஹாதா யாரை குறிச்சு வருது? இறைவனை குறிச்சு வருது. இந்த ஷஹாதா என்ன செய்யப்படல? எந்த உம்மத்திற்கும் மாற்றி அமைக்கப்படல. அன்பார்ந்த இளைஞர்களே, இந்த ஷஹாதா இருக்கு இல்லையா, லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ்ன்றது, இந்த ஷஹாதாவினுடைய கணத்தை நாம் விளங்காமல் போனதன் காரணத்தினால் இளைஞர்களுடைய நிலை இன்னைக்கு எப்படி இருக்கு? இப்ப நம்ம எழுதி போட்டோமா இல்லையா, இதுக்குள்ளேயே சுத்திக்கிட்டு இருக்கு. லா இலாஹ இல்லல்லாஹ்வுடைய கணத்தை நம்ம விளங்கல. எப்பேற்பட்ட கனமான ஒரு வார்த்தை நம்ம சொல்லி இருக்கோன்றது விளங்கல. அது விளங்காம போனதுனால தான் போன்லையும் சோசியல் மீடியாலையும் கேம்லையும் பைக்லையும் ஃபுட்லையும் ட்ரெஸ்லையும் என்ன செஞ்சுட்டு இருக்கோம்? நம்மளுடைய நாளை நம்ம ரொட்டீன் ஆக்கி வச்சிருக்கோம். லா இலாஹ இல்லல்லாஹ்வுடைய கணம் எந்த அளவுக்கு கணம் தெரியுமா? வானம் பூமி இது அனைத்தையும் விட கனமானது இதுதான். லா இலாஹ இல்லல்லாஹ் தான். மூசா நபி அவங்க இருக்காங்க இல்லையா, அல்லாஹ்வை பார்த்து ஒரு தடவை கேட்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டுறாங்க. மூசா நபி அவர்கள் ஒரு முறை அல்லாஹ் இடத்தில் கேட்டார்கள், யா அல்லாஹ், எனக்கு அல்லிம்னி ஷைஅன், எனக்கு ஒரு விஷயத்தை நீ கத்துக் கொடு. அந்த விஷயத்தை கொண்டு நான் உன்னை துதிக்க வேண்டும். அந்த விஷயத்தை கொண்டு நான் என்ன செய்ய வேண்டும்? உன்னை பின்பற்ற வேண்டும், வழிபட வேண்டும். எனக்கு அப்படி ஒரு விஷயத்தை அல்லாஹ் நீ என்ன செய்ய, எனக்கு கற்றுக் கொடு யா அல்லாஹ் அப்படின்னு யார் கேட்டா? மூசா நபி அவங்க கேட்டாங்க. அப்ப மூசா நபி கேட்கும் பொழுது அல்லாஹ் என்ன சொன்னா? யா மூசா குல் லா இலாஹ இல்லல்லாஹ், என்ன சொல்லு? லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லுன்னு அல்லாஹ் என்ன சொன்னா? மூசா நபிக்கு கட்டளை விடுறான். அப்ப மூசா நபி கேட்கிறாங்க யா அல்லாஹ்ட்ட திருப்பி, யா அல்லாஹ், இந்த லா இலாஹ இல்லல்லாஹ்ன்ற வார்த்தையை தான் உன்னுடைய அடியார்கள் எல்லாரும் சொல்றாங்க. லா இலாஹ இல்லல்லாஹ்ன்ற வார்த்தையை தான் உன்னுடைய அடியார்கள் எல்லோரும் சொல்லக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். அதே வார்த்தையை தான் நானும் சொல்ல வேண்டுமா? அப்ப அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மறுபடியும் சொல்றான், மூசா அதே என்ன செய்யுங்க, நீங்களும் சொல்லுங்க, ஏனென்றால் அது மிகவும் கனமானது. அப்போ மூசா நபி கேட்கிறாங்க, யா அல்லாஹ், எனக்கு இதை தாண்டி சிறப்பானதா ஏதாவது நீ என்ன செய்யும், எனக்கு கத்துக் கொடு என்று கேட்கும் பொழுது அல்லாஹ் ரப்புல் என்ன சொன்னான் தெரியுமா? யா மூசா, 7 வானம் 7 பூமியில் இருக்கக்கூடிய அனைத்து வஸ்துக்களை விடவும் கனமானது என்னது? இந்த லா இலாஹ இல்லல்லாஹ். 7 வானம் 7 பூமியில் இருக்கக்கூடிய அனைத்து வஸ்துக்களையும் ஒரு தராசில் வைத்து, ஃபி கிஃபத்தின், ஒரு தராசில் வைத்து, லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவை மற்றொரு தராசில் வைத்தால், லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமா இருக்கக்கூடிய தராசு தான் கனமாக இருக்கும். நம்ம சொன்னோமா இல்லையா, லா இலாஹ இல்லல்லாஹ்ன்றது எவ்வளவு கனமான ஒரு வார்த்தையை அதை நம்ம சொல்லி இருக்கோம்ட்டு. அந்த லா இலாஹ இல்லல்லாஹ் எவ்வளவு கனம்? வானத்துல யார் இருக்கா? பூமி எவ்வளவு வெயிட்? யாராவது மெஷர் பண்ண முடியுமா? பூமியோட வெயிட் இவ்வளவோ டெக்னாலஜி வந்துருச்சு, எவ்வளவோ சயின்டிஸ்ட் வந்துட்டாங்க, பூமி இவ்வளவுதான் வெயிட்னு சொல்லிட்டு யாராவது சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. பூமியில இருக்கக்கூடிய அனைத்து வஸ்துக்களுடைய எல்லாத்தையும் சேர்த்தா எவ்வளவு வெயிட்னு சொல்ல முடியுமா? கணக்கிட முடியாது. வானத்துல இருக்கக்கூடிய வஸ்துக்களுடைய கனத்தை சொல்ல முடியுமா? வானத்துல யார் இருக்கா? மலக்குமார்கள் இருக்காங்க, நட்சத்திரம் இருக்கு, நிலா இருக்கு, சந்திரன் இருக்கு, நட்சத்திரம் இருக்கு, சந்திரன் இருக்கு, சூரியன் இருக்கு, மற்ற கோள்கள் இருக்கு. அதெல்லாம் தாண்டி யார் இருக்கா? யார் இருக்கா? அல்லாஹ்வை தவிர்த்து
வானபூமியில இருக்கக்கூடிய அனைத்து வஸ்துக்களும் என்றால் இந்த இடத்துல யாரும் எடுத்துடக்கூடாது, அல்லாஹ்வை எடுத்துடக்கூடாது. அல்லாஹ்வை தவிர்த்து யார் இருக்கா வானத்துல? மலக்குமார்கள் இருக்கின்றார்கள். மலக்குமார்கள் எப்பேற்பட்டவர்கள்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டும் பொழுது, நிச்சயமாக நான் ஜிப்ரீலை அவர் படைக்கப்பட்ட தோற்றத்திலே பார்த்தேன். அவருக்கு எத்தனை இறக்கைகள் இருந்தது? 600 இறக்கைகள் இருந்தது என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். ஜிப்ரீல் வந்து நின்றால், உண்மையான தோட்டத்தில் வந்து நின்றால், வானத்தையும் பூமியையும் அவர் என்ன செய்து விடுவார்? மறைத்து விடுவார். அப்ப எவ்வளவு கனம்! அப்ப எப்பேற்பட்ட ஒரு படைப்பு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள்! வானத்திலும் நிச்சயமாக வானத்திலும் பூமியிலும் இருக்கக்கூடிய அனைத்து விஷயங்களை விடவும் அனைத்து விஷயங்களையும் ஒரு தராசில் வைத்து, லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற ஒரு கலிமாவை மற்றொரு தராசில் வைத்தால் இதுதான் கனமாக இருக்கும். லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமா தான் மூசா கனமா இருக்கும். எனவே நீங்கள் என்ன செய்யுங்கள்? லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவை நீங்கள் சொல்லுங்கள். மறுமையிலே ஒரு நபர் வருவார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார், மறுமையிலே ஒரு நபர் வருவார். 99 பாவ புத்தகம் அவருக்கு என்ன செய்யப்படும்? கொண்டு வந்து வைக்கப்படும். அவர் செய்த பாவங்கள் என்ன செய்யப்படும்? 99ஆக கொண்டு வந்து வைக்கப்படும். அப்போ அந்த 99 வேதத்தையும் அந்த புக்கையும் அவர் பார்த்துவிட்டு எல்லா பக்கமும் அவருக்கு என்ன செய்யப்படும்? திருப்பி திருப்பி இதெல்லாம் நீ செய்த பாவம் என்பதாக அவருக்கு சொல்லப்படும். அப்பொழுது அந்த மனிதர் சொல்லுவார், உலியல் கிதாபு ஃபதரல் முஜ்ரிமீன முஷ்ஃபிகீன மிம்மா ஃபீஹி வ யகூலூன யா வைலதனா, என்னுடைய இறைவா, இந்த வேதம் எப்படி இருக்கின்றது? மாலி ஹாதல் கிதாப், இந்த வேதம் என்ன இப்படி இருக்கின்றது? லா யுகாதிரு சகீரத்தன் வலா கபீரத்தன் இல்லா அஹ்சாஹா, நான் எதுவெல்லாம் கணக்கில் வராது என்று நினைத்தேனோ அப்படிப்பட்ட சின்ன சின்ன பாவங்கள் உட்பட, அதுவும் நான் செய்த பாவங்கள் பெரிய பெரிய பாவங்கள் இருக்கும் அல்லவா, அந்த பெரிய பாவங்கள் உட்பட சின்ன பாவங்கள் உட்பட எல்லா பாவங்களும் இந்த வேதத்தில் எழுதப்பட்டிருக்கின்றதே. அல்லாஹ் இந்த வேதத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களை விட்டு என்னை நீ பாதுகாப்பாயாக என்பதாக என்ன செய்வான்? அந்த பாவத்தை செய்த ஒரு பாவி அந்த மறுமையிலே புலம்பக்கூடியவனாக இருப்பான். இதில் ஹைலைட் என்னன்னு சொன்னால், இப்படி அந்த 99 வேதம் இருக்கின்றது அல்லவா, 99 பாவ கிரிகைகள், அந்த பாவ புத்தகம், இதை கொண்டவன் யார்? லா இலாஹ இல்லல்லாஹ் சொன்ன ஒரு முஸ்லிம். அப்போ அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவரிடத்தில் 3 விஷயத்தை கேட்பான். இந்த 99 புத்தகத்தில் ஏதாவது ஒன்றையாவது நீ மறுக்கின்றாயா? இதை நான் செய்யவில்லை என்பதாக நீ மறுக்கின்றாயா? யா அல்லாஹ், எப்படி நான் மறுக்க முடியும்? நிச்சயமாக இந்த 99 வேதத்தில் புத்தகத்தில் இருக்கக்கூடிய அனைத்தும் நான் செய்ததுதான் என்பதாக ஒத்துக்கொள்வார். அப்போ இரண்டாவதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த நபரை பார்த்து கேட்பார், யா அல்லாஹ், இந்த ஒரு வேதத்தை எழுதினார்கள் அல்லவா மலக்குமார்கள் தான் என்ன செய்தது? இந்த 99 புத்தகத்தையும் எழுதினது. அப்ப இந்த 99 புத்தகத்தையும் எழுதின மலக்குமார்களை நீ மறுக்கின்றாயா? அவர் ஏதாவது தவறாக எழுதுவதற்கு வாய்ப்புண்டா? யா அல்லாஹ், மலக்குமார்கள் ஏதாவது அநியாயம் செய்வார்களா? அவர்கள் நிச்சயமாக எந்த விதமான தவறும் செய்யவில்லை. தவறுகள் அனைத்தையும் செய்தது யார்தான்? நான் தான் யா அல்லாஹ் எல்லா தவறையும் செய்தேன். அந்த தவறுகள் அனைத்திற்கும் யார்தான் பொறுப்பு? நான் தான் பொறுப்பு என்பதாக அந்த நபர் என்ன செய்கின்றார்? அந்த பாவத்தை ஒத்துக்கொள்கின்றார். மூன்றாவதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றான், இவ்வளவு பாவத்தை நீ செய்தாதானே, ஏதாவது காரணங்கள் உன்னிடத்தில் இருக்கின்றதா? அந்த காரணத்தை சொல்லிவிட்டு தப்பிப்பதற்கு உனக்கு ஏதாவது காரணங்கள் இருக்கின்றதா, வாய்ப்பு இருக்கின்றதா என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மூன்றாவதாக ஒரு ஆப்ஷன் கொடுப்பான். அப்ப அந்த நபர் என்ன செய்வார்? யா அல்லாஹ், எந்த காரணமும் கிடையாது, நான் தான் இந்த பாவத்தை செய்தேன் யா அல்லாஹ் என்பதாக சொன்னதற்கு பின்னால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்ன செய்வான்? அந்த 99 வேதத்தையும் அளப்பதற்காக எதில் வைப்பான்? மீசான் என்று சொல்லப்படக்கூடிய அந்த தராஸ். மீசான் என்றாலே தராஸ் என்றுதான் அர்த்தம். மீசான் என்பது தராசுடைய பெயர் கிடையாது. மீசான் என்றாலே என்னத்தான்? ஜான, அளக்கிறது. அதாவது மீசான் என்று சொன்னால் அளக்கக்கூடிய கருவி. அந்த அளக்கக்கூடிய அந்த தராசில் என்ன செய்வான்? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் 99 வேதத்தையும் வைப்பான். அப்போ அந்த மனிதர் கேட்பார், யா அல்லாஹ், அப்போ இவ்வளவு பாவத்தை நான் செய்து விட்டேனே, இதற்கு பின்னால் இதை அளந்துதான் எனக்கு முடிவை சொல்ல வேண்டுமா என்பதாக கேட்கும் பொழுது அல்லாஹ் ரப்பல் என்ன சொல்வான் தெரியுமா? பொறுமையாக இரு, இந்த ஹசன், உன்னிடத்தில் ஒரு நன்மையான காரியம் இருக்கின்றது என்பதாக சொல்லி ஒரே ஒரு பேப்பர் துண்டு, ஒரே ஒரு அட்டை எல்லாம் என்ன செய்வான்? இந்த பக்கம் இருக்கக்கூடிய நன்மையுடைய தராசில் போடுவான். என்ன அட்டை அது? என்ன அட்டை? லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லப்படக்கூடிய அட்டை. அந்த மனிதர் பார்ப்பார், இந்த ஒரு அட்டையை கொண்டா அவ்வளவு புத்தகங்களையும் தூக்கிவிட போகின்றது இந்த தராசு என்பதாக அவர் ஆச்சரியத்தில் பார்த்து கொண்டிருப்பார். அவருடைய கண்ணுக்கு முன்னால் அந்த லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்ல எழுதி இருக்கக்கூடிய அந்த தராசு என்ன செய்யும்? அவருடைய கண்களுக்கு முன்னால் கனத்தால் கீழே இறங்கும். அவர் என்ன செய்வார்? யாருடைய நன்மையுடைய தராசு கனத்து விட்டதோ அவர் சொர்க்கம் செல்வார்.
அவர் என்ன செய்வார்? அதற்கு பின்னால் அவர் சொர்க்கத்திற்குள் நுழைவார். எதை மட்டும் கொண்டு? லா இலாஹ இல்லல்லாஹ்வினுடைய கணத்தை கொண்டு. நம்ம ஏற்கனவே சொன்னோமா இல்லையா? லா இலாஹ இல்லல்லாஹ்வுடைய கணத்தை நாம் தெரியாமல் இருந்து கொண்டிருக்கின்றோம். தெரிந்தால் இப்படி நாம் இதிலே இந்த உலகம் ரீதியான விஷயத்தில் நாம் மூழ்கி கடந்திருக்க மாட்டோம். லா இலாஹ இல்லல்லாஹ்வுடைய கணம் எவ்வளவு? 99 பாவ கிரிகைகளை கூட அது என்ன செய்து விட்டது? தன்னுடைய கணத்தால் மிகைத்து விட்டது. அந்த நபரை லா இலாஹ இல்லல்லாவை கொண்டு சொர்க்கத்திற்குள் அனுப்பியது. அன்பார்ந்த இளைஞர்களை, இப்படிப்பட்ட லா இலாஹ இல்லல்லாவை எப்படி சொல்ல வேண்டும்? இந்த ஹதீஸை பார்த்தோம் என்று சொன்னால், அவர் லா இலாஹ இல்லல்லாவை சொன்னால் அவர் சொர்க்கத்திற்குள் நுழைந்து விட்டார். அந்த லா இலாஹ இல்லல்லா என்பது வார்த்தையாக மட்டுமில்லை அவரிடத்தில், அது அந்த லா இலாஹ இல்லல்லாவை உயிரோட்டமான லா இலாஹ இல்லல்லாவை வைத்திருந்தது. அந்த லா இலாஹ இல்லல்லாவிற்கு அவர் செய்த ஈமானிய செயல் என்ன செய்தது? கனத்தை கொடுத்தது. அந்த ஹஸனுல் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் கேள்விப்பட்டிருப்போம். அவரிடத்தில் ஒரு நபர் கேட்கின்றார், அவர் ஒரு அறிஞராக இருக்கும் பொழுது, இதே போன்று லா இலாஹ இல்லல்லாஹ் என்பதை மட்டும் சொன்னால் போதும் ஒருவர் சொர்க்கத்திற்குள் நுழைந்து விடலாம் என்பதாக சொல்லப்படுகின்றதே, உண்மைதானா என்பதாக அந்த ஹஸனுல் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அவர்களிடத்தில் கேட்கப்படுகின்றது. அப்பொழுது ஹஸனுல் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்லி காட்டுகின்றார், ஆம், லா இலாஹ இல்லல்லாஹை மட்டும் சொன்னால் என்ன செய்ய முடியும்? ஒருவர் சுவனத்திற்குள் நுழைய முடியும். ஏன்? மன் கால லா இலாஹ இல்லல்லாஹ், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னது, யார் லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொன்னாரோ தஹலல் ஜன்னா, அவர் என்ன செய்வார்? எதற்குள் நுழைவார்? பெட்ரூம்குள்ளா? எதற்குள் நுழைவார்? சொர்க்கத்திற்குள் அவர் நுழைவார் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கின்றார்கள். அந்த அடிப்படையில் நுழையலாம். எப்படி நுழையலாம் தெரியுமா? லா இலாஹ இல்லல்லாஹ்வை அந்த லா இலாஹ இல்லல்லாஹ் கட்டளையிடக்கூடிய ஃபர்லான விஷயங்களை செய்தால் என்ன செய்யலாம்? சொர்க்கத்திற்குள் நுழையலாம். அதை தாண்டி லா இலாஹ இல்லல்லாஹ் சொன்னவர் எல்லோரும் சொர்க்கத்திற்குள் நுழைவார். எப்படி சொர்க்கத்திற்குள் நுழைவார் தெரியுமா? அவர் செய்த பாவத்திற்கெல்லாம் தண்டனை அனுபவித்து விட்டு சொர்க்கத்திற்குள் நுழைவார் என்பதாக இமாம் ஹஸனுல் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் விளக்கம் கொடுக்கின்றார்கள். அப்போ இதே கேள்வி என்ன செய்யப்படுகின்றது என்று சொன்னால், இமாம் கத்தாதா ரஹ்மத்துல்லாஹி அவர்களிடத்தில் கேட்கப்படுகின்றது. அப்போ ஒரு நபர் வந்து கேட்கின்றார், இமாம் அவர்களே, சொர்க்கத்தினுடைய சாவி லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமா தானே என்பதாக அவர் கேட்கின்றார். அப்போ இந்த இமாம் சொல்லி காட்டுகின்றார், நிச்சயமாக சொர்க்கத்தினுடைய சாவியாக லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமா இருக்கின்றது என்பதாக சொன்னவுடன் அவர் சந்தோஷத்தில் என்ன செய்கின்றார்? அப்போ லா இலாஹ இல்லல்லாஹ் சொன்னால் போதும். அப்போ லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லிவிட்டு எந்த விதமான ஈமானிய செயலும் இல்லை என்று சொன்னாலும், எந்த விதமான ஒரு தொழுகையும் வழிபாடுகளும் விவாதத்தும் இல்லை என்றாலும் நாம் என்ன செய்து கொள்ளலாம்? சொர்க்கத்திற்கு நுழைந்து விடலாம் போன்று என்பதாக நினைத்துக் கொண்டு சந்தோஷத்தில் திரும்பும் பொழுது அந்த இமாம் அழைத்து சொல்லி காட்டுகின்றார். என்ன சொன்னார் தெரியுமா? சொர்க்கத்தினுடைய சாவி லா இலாஹ இல்லல்லாஹ் தான். ஆனால் எந்த ஒரு சாவியாக இருந்தாலும் அதனுடைய பல் சரியாக இருந்தால் தான் என்ன செய்யும்? பூட்டை திறக்கும். எந்த ஒரு சாவியாக இருந்தாலும் அதனுடைய பற்கள் இருக்கின்றது அல்லவா, அது சரியாக இருந்தால் தான் என்ன செய்யும்? பூட்டை திறக்குமே தவிர அது சரியாக இல்லை என்று சொன்னால் என்ன செய்ய முடியாது? சாவி கையில் இருந்தாலும் பூட்டை திறக்க முடியுமா? திறக்க முடியுமா? திறக்க முடியாது. அப்போ அந்த லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமா அந்த சாவியினுடைய பற்களை சரி செய்வது எது? பற்களை சரி செய்வது எது? நாம் செய்யக்கூடிய இபாதத், நாம் செய்யக்கூடிய வணக்க வழிபாடு, எம்முடைய எண்ணம், எம்முடைய ஈமானிய உறுதி, இதுதான் என்ன செய்யும்? லா இலாஹ இல்லல்லாஹ்வினுடைய பற்களை சரி செய்யும். அப்போ அப்படிப்பட்ட சாவியை யார் கொண்டு வருகின்றாரோ அவரால் மட்டும்தான் என்ன செய்ய முடியும்? சொர்க்கத்தை திறந்து உள்ளே நுழைய முடியும் என்பதாக அந்த இமாம் என்ன செய்கின்றார்? அதற்கு பதில் கொடுக்கின்றார். அப்போ அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இப்படிப்பட்ட லா இலாஹ இல்லல்லாஹ் எமக்கு மறுமையிலே சொர்க்கத்தை வாங்கி தரக்கூடிய லா இலாஹ இல்லல்லாஹ், சொர்க்கத்திற்குள் நாம் நுழைவதற்கு மிகப்பெரிய ஒரு உதவியாக இருக்கக்கூடிய லா இலாஹ இல்லல்லாஹ், இந்த லா இலாஹ இல்லல்லாஹ்வை கொண்டு தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்தார்கள்? மக்களுக்கு மத்தியிலே ஒற்றுமை ஏற்படுத்தினார்கள். குறைஷிகளாக இருந்தவர்களை, அரபியர்களாக இருந்தவர்களை, கௌஸ் குலத்தை சேர்ந்தவர்களை, ஹஸ்ரஜ் குலத்தை சேர்ந்தவர்களை, அஜமிகளாக இருந்தவர்களை, இன்னும் சில வேதக்காரர்களை, வெள்ளையர்களை, கருப்பர்களை, கருப்பு நிற அடிமைகளை, கருப்பு நிற மக்களை, வெள்ளை நிற அடிமைகளை, இவர்கள் அனைவரையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த ஒரு வார்த்தை கொண்டுதான் ஒன்று சேர்த்தார்கள்? லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற ஒரே வார்த்தையை கொண்டுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களை ஒன்று சேர்த்தார்கள். ஆனால் இன்று அதே லா இலாஹ இல்லல்லாஹ்வை நாம் தான் சொல்லிக் கொண்டிருக்கின்றோம். நானும் லா இலாஹ இல்லல்லாஹ் தான் சொல்கின்றேன், அந்த சகோதரரும் லா இலாஹ இல்லல்லாஹ் தான், நீங்களும் லா இலாஹ இல்லல்லாஹ் தான், பக்கத்து தெருவில் இருக்கக்கூடிய முஸ்லிம்களும் லா இலாஹ இல்லல்லாஹ் தான். ஆனால் சகோதரர்களாக நாம் என்ன செய்யவில்லை? ஒன்று சேரவில்லை. ஏன் ஒன்று சேரல?
சொல்லுங்க பாப்போம். லா இலாஹ இல்லல்லாஹ்வை சொல்லித்தான் இந்த ஒரே ஒரு வார்த்தையை கொண்டு தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவ்வளவு மக்களையும் ஒன்று சேர்த்தார்கள். வெள்ளை நிறத்தவராக இருக்கலாம், கண்கள் நீளமானவராக இருக்கலாம், அல்லது உயரமான மக்களாக இருக்கலாம், கருப்பு நிறத்தவராக இருக்கலாம், எந்த கோத்திரத்தை சேர்ந்தவர்களாக இருக்கலாம். உலகத்தில் பல கோடி மக்கள் இன்று இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டிருக்கின்றார்கள் அல்லவா? அவர்கள் அனைவரையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒன்று சேர்த்தது லா இலாஹ இல்லல்லாஹ்வை கொண்டு தான். ஆனால் இன்று நாமும் லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்றோம், ஆனா நம்ம ஒன்னா இல்லை. ஏன் ஒன்னா இல்லை சொல்லுங்க? மைக்காட்டர் கொடுங்க, இங்க கொடுங்க. ஏன் ஒன்னா இல்ல? லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்றோம்ல, ஏன் நம்ம ஒன்னா இல்ல? சொல்லுங்க. லா இலாஹ இல்லல்லாஹ்வினுடைய அர்த்தத்தை என்ன செய்யல? ஒழுங்கா புரியல. லா இலாஹ இல்லல்லாஹ்ன்ற கலிமா இருக்கு இல்லையா, அந்த கலிமாவை விளங்கக்கூடிய விஷயத்திலேயே நம்ம என்ன செய்துட்டோம்? தடம் புரண்டாச்சு. ஒரு பேஸ்மெண்டே சரியா இல்லை, பேஸ்மெண்டே சரியா இல்லை. அப்போ அதுக்கு மேல வீடு கட்டினா நிக்குமா? பேஸ்மெண்ட் என்னது? பேஸ்மெண்ட் என்னது? லா இலாஹ இல்லல்லாஹ். பேஸ்மெண்டே நம்மள்ட்ட சரியா இல்லை, அதுக்கு மேல எவ்வளவு பெருசா வீடு கட்டினா என்ன? எவ்வளவு பேர் இருந்தா என்ன? எத்தனை மாடிக்கு இருந்தா என்ன? பேஸ்மெண்ட் வீக்கா இருக்கே, அப்ப எப்படி நிற்கும்? அப்ப எப்படி ஒத்துமையா இருப்போம்? இதை போன்று இடிஞ்சுதான் விடுவோம். அதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், எதை போன்று அவர்கள் போவார்கள்? வக்கீல் போர் இருக்கின்றது அல்லவா, அதை போன்றவர்கள் பிரிந்து, காத்தில் எப்படி அது பிரிந்து பறக்கும், அதே போன்று இவர்கள் பிரிந்து கிடக்கிறோமா இல்லையா? அப்ப அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, லா இலாஹ இல்லல்லாஹ்வுடைய அர்த்தம் என்ன? வணங்க தகுதியானவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை. இதையே நம்ம சரியா விளங்கல. வணங்க தகுதியானவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை. அப்படி இருக்கும் பொழுது எப்படி அவுலியாக்கள் என்று சொல்லப்படக்கூடிய கேரக்டர் உள்ள வந்துச்சு? வணங்க தகுதியானவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை. அப்படி இருக்கும் பொழுது எதன் காரணமாக அல்லாஹ் அல்லாதவர்களை வணங்கக்கூடிய நிலை இந்த உம்மத்தில் ஏற்பட்டது? அல்லாஹ் அல்லாதவர்களை வணங்கக்கூடிய நிலை எங்கே ஏற்படுகின்றது? சொல்லுங்க பாப்போம். எங்கே ஏற்படுகின்றது? கபர்களிலும் தர்காக்களிலும் ஏற்படுதா இல்லையா? அவுலியான்ற வார்த்தை என்ன? இதுதான் அவுலியான்ற வார்த்தை, சரிங்களா? இந்த வார்த்தை இதை முதல்ல விளங்கணும். நம்ம எதுல இருந்து பிறந்துச்சு? வாவ், லாம், யா, இது மூணு தான் அடிப்படை வார்த்தை. வாவ், லாம், யா. என்னது? வாசிக்க பார்ப்போம். வலி. வலி என்றால் என்ன அர்த்தம்? பொண்ணுக்கெல்லாம் கல்யாணத்துல வலின்னு சொல்லிட்டு ஒரு ஆள் உட்கார் வரல, பொண்ணுடைய வலி வந்துட்டாரு. யார்? என்ன அர்த்தம்? பாப்பா உட்காருவார். என்ன அர்த்தம்? பாப்பா இல்லாட்டி வேற பொறுப்பாளன். வலி என்றால் பாதுகாப்பாளன், பொறுப்பாளன். ஒரு முஸ்லிமுக்கு வலி அவுலியா யார்? ஒரு முஸ்லிமுக்கு வலி யார்? குர்ஆன். மொபைல் இருக்கா? எடுங்க, மொபைல் எடுங்க. தமிழ் குர்ஆன்னு சொல்லிட்டு கூகுள்ல போங்க. தெரியும்ல, எடுக்க தெரியும்ல? கூகுள்ல தமிழ் குர்ஆன்னு போங்க. தமிழ் குர்ஆன்ல குயிக் சர்ச்சில் போயிட்டு 2வது அத்தியாயத்துடைய 107வது வசனத்தை எடுங்க. எடுத்துட்டீங்களா? 2ல 107. தமிழ் குர்ஆன் போனா பச்சை கலர் லோகோல வரும், வருதா? அதுல 2ல 107 எடுத்துட்டீங்களா? எடுத்தால் வாசிங்க, மைக் எடுத்து. அலம் தஅலம் அன்னல்லாஹ லஹு முல்கு ஸமாவாத்தி வல் அர்த் வமா லக்கும் மின் தூனில்லாஹி மின் வலிய்யி வலா நஸீர் இருக்கும். வமா லக்கும் மின் தூனில்லாஹி மின் வலிய்யின்
வலா நசீர்னு இருக்கும். இந்த வார்த்தையை பயன்படுத்தி இருக்கும். மைக்க வாங்கிக்கங்க. வரும். நிச்சயமாக அல்லாஹ் அவனுக்கே வானங்கள் மற்றும் பூமியின் ஆட்சி உடையது என்பதை நீ அறியவில்லையா? விசுவாசம் கொண்டவரே, அல்லாஹ்வை தவிர உங்களுக்கு எந்த பாதுகாவலரும் எவ்வித உதவியாளரும் இல்லை. வழிக்கு என்ன அர்த்தம் சொன்னோம்? பாதுகாவலர், பொறுப்பாளர். சரியா? இந்த வழியில் இருந்து வந்ததுதான் அவுலியா என்று சொல்லப்படக்கூடிய வார்த்தை. ஓகேவா? அப்போ அவுலியாண்டா நம்ம என்ன எதை மீன் பண்றோம்? எம்முடைய பொறுப்பாளர்கள், எம்முடைய பாதுகாப்பாளர்கள் என்று சொல்லிட்டு அவர்களுக்கு என்ன செய்யப்படுது? பேர் வைக்கப்பட்டுதான் அவர்கள் இத்தனை காலமாக வணங்கப்படுகின்றது, அவர்களுக்கு இபாதத் செய்யப்படுது. அப்படிதானே? அப்போ அவுலியான்ற வார்த்தை வழியிலிருந்து வந்தது, பொறுப்பாளிகள் இருந்து வந்தது. இந்த பொறுப்பாளிகள்ன்ற வார்த்தையை கொண்டு அல்லாஹ் என்ன சொல்றான்? வமாலக்கும் மின் தூனில்லாஹி மின் வலிய்யின் வலா நஸீர். உங்களுக்கு அல்லாஹ்வை தவிர வேற எந்த உதவியாளரும் வேற எந்த பொறுப்பாளரும் கிடையாதுன்னு அல்லாஹ் சொல்றான். நான் சொல்றேன், யார் சொல்றான்? அல்லாஹ் சொல்றான். உங்களுக்கு யார் மட்டும்தான் வலி? உங்களுக்கு யார் மட்டும்தான் வலி? அல்லாஹ் மட்டும்தான் வலி. வேற யாராவது வலி உண்டா? அது அல்லாஹ்வை சொல்லி காட்டுகின்றான். அல்லாஹ்வை தவிர உங்களுக்கு எந்த வலியும் கிடையாது, எந்த அவுலியாக்களும் கிடையாது, அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். அதற்கு அடுத்த ஒரு வசனம் 3:68 எடுங்க. வாசிங்க. வேற யங்ஸ்டர்ஸ் யாராவது வாசிங்க. 3:68. இன்ன அவுலன் நாசி பி இப்ராஹிம லல்லதீன தபஊஹு வஹாத நபி வல்லதீன ஆமனு வல்லாஹு வலியுல் முஃமினீன். வல்லாஹு வலியுல் முஃமினீன் வரும். இதே வார்த்தை வாசிங்க. நிச்சயமாக இப்ராஹிமுக்கு மனிதர்களை நெருங்கியவர் எவர் என்றால் இவரை பின்பற்றியவர்களுக்கும் இந்த நபியும் இவரை நம்பிக்கை கொண்டவர்கள்தான். அல்லாஹ் இந்த நம்பிக்கையாளரை நேசிப்பது பாதுகாப்பார். மறுபடியும் வாசிங்க. நிச்சயமாக இப்ராஹிமுக்கு மனிதர்களை நெருங்கியவர் எவர் என்றால் அவரை பின்பற்றியவர்களுக்கும் இந்த நபியும் இவரை நம்பிக்கை கொண்டவர்களும்தான். அல்லாஹ் இந்த நம்பிக்கையாளர்களை நேசித்து பாதுகாப்பான். நேசித்து பாதுகாப்பான். வழி என்ன அர்த்தம்? பாதுகாவலர்னு பார்த்தோமா? அல்லாஹ்க்கு யார் தான் வழி? அல்லாஹ் தான் வழி. அப்போ இப்ராஹிம் நபியை குறித்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த வசனத்துல பேசுறானா? என்ன பேசுறான்? நிச்சயமாக இப்ராஹிம் இடத்துல மேலானவர் யார்? இன்ன அவுலன் நாசி பி இப்ராஹிம். இப்ராஹிம் நபிக்கு நெருக்கமானவர் யார்? யார் அவர்களை பின்பற்றினார்களோ அவர்களை பின்பற்ற வேண்டும் என்று சொன்னால் இப்ராஹிம் நபி அவர்கள் ஏதோ ஒண்ணு செஞ்சிருக்கணும். ஏதோ ஒண்ணு சிறப்பா செஞ்சாதானே அவர்களை பின்பற்ற முடியும். இப்ராஹிம் நபி என்ன செஞ்சாங்க? அவருடைய தந்தையை பார்த்து, என்னுடைய தந்தையே, நீங்கள் செய்வது என்னது? நீங்கள் செய்வது ஷிர்க். நீங்கள் செய்வது என்ன செய்து கொண்டிருக்கின்றீர்கள்? இணை வைத்துக் கொண்டிருக்கின்றீர்கள். நீங்கள் குஃப்ரில் இருந்து கொண்டிருக்கின்றீர்கள். நீங்கள் எதை வணங்கி கொண்டிருக்கின்றீர்கள்? சிலையை வணங்கி கொண்டிருக்கின்றீர்கள். இது ஷிர்க், இதை செய்வது கூடாது என்று இப்ராஹிம் நபி அவர்கள் சொன்னார்கள். அவர்களை யார் பின்பற்றுகின்றார்களோ அவர்கள் தான் இப்ராஹிம் நபிக்கு நெருக்கமானவர். இப்ராஹிம் நபி யார்? நம்ம யாரு அல்லாஹ்விற்கு நெருக்கமானவர்கள் என்று நாம் பெயரை வைத்து சொல்லிக் கொண்டிருக்கின்றோம். கபரில் இருக்கக்கூடியவர்களை அல்லாஹ் தன்னை யாரை நெருக்கமானவர் என்று சொல்லி காட்டுகின்றான்? ஹலீலுல்லா, அல்லாஹ்வுடைய உற்ற நேசர் என்று அல்லாஹ்வே சொல்லக்கூடிய இப்ராஹிம் நபிக்கு யார் நெருக்கமானவர்? அந்த இப்ராஹிம் நபியை பின்பற்றியவர்கள், அந்த நபிமார்களை பின்பற்றக்கூடியவர்கள். இப்ராஹிம் நபி என்ன சொன்னார்கள்? என்னுடைய தந்தையே, நீங்கள் செய்வது தவறு, நீங்கள் செய்வது ஷிர்க், அல்லாஹ்வை மட்டும்தான் வணங்க வேண்டும் என்று இருக்கும் பொழுது எப்படி நீங்கள் சிலைகளை வணங்க முடியும்? உங்களை யாராவது சிலை வணங்குறீங்களா? கை தூங்க பாபு. யாராவது நான் சிலையை வணங்குறேன்னு சொல்லிட்டு யாரும் இல்லை. யாரும் இல்லை இல்ல யாரும் இல்லைன்னா அதையாவது கை தூக்குங்க. நான் சிலையை வணங்கலன்னு கை தூக்குங்க. சிலை யாரும் வணங்கல. சிலை வணங்குறது ஏன்? ஏன் சிலை வணங்கல? சிலை வணங்குறது சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. சிலை வணங்குறது ஷிர்க்.
சரி, இப்ராஹிம் நபி எதை உடைத்தார்கள்? கோடாரியை கொண்டு சிலைகளை உடைத்தார்கள். சரி, சிலைகளை வணங்குறது தானே ஷிர்கு. யாராவது போட்டோ வச்சு வணங்குறது கூடுமா? சிலையை வணங்குறது ஷிர்கு. சிலையை இப்ராஹிம் நபி செய்தார்கள், போட்டோ எரிக்கல, சிலையை உடைத்தார்கள். போட்டோ ஏதாவது இருந்து எரிச்சாங்களா? கிடையாது. போட்டோ வச்சு யாராவது வணங்கலாமா? போட்டோ வச்சு அதுக்கு விளக்கு ஏத்தி அதுக்கு மாலை போட்டு வணங்கலாமா? வணங்குறது கூடுமா? கூடுமா? ஏன் கூடாது? இப்ராஹிம் நபி சிலையை தானே உடைச்சாங்க, ஏன் கூடாது? ஏன்? இங்க கான்செப்ட் என்ன? சிலையை வணங்குறது கிடையாது, நீ அங்க அல்லாஹ்வை வணங்கல. கான்செப்ட் என்ன? சிலையை வணங்குறது மட்டும் கிடையாது, அங்க நீ அல்லாஹ்வை வணங்கல. அல்லாஹ்வை தவிர வேற ஒரு விஷயத்தை நீ என்ன செய்து கொண்டிருக்கின்றாய்? வணங்கி கொண்டிருக்கின்றாய். புகைப்படத்துக்கும் அதேதான், அல்லாஹ்வை தவிர வேற ஒரு விஷயம் என்ன செய்யப்படுகின்றது, அந்த இடத்தில் வணங்கப்படுகின்றது. கான்செப்ட் என்ன? அல்லாஹ் மட்டும் வணங்கப்பட வேண்டும். அதுதான் லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமா. யாரை மட்டும்தான் வணங்க வேண்டும்? அல்லாஹ்வை மட்டும்தான் வணங்க வேண்டும். அப்போ அல்லாஹ்வை மட்டும்தான் வணங்க வேண்டும், அல்லாஹ்விற்கு மட்டும்தான் இபாதத் செய்ய வேண்டும். அப்படி இருக்கும் பொழுது கபர்களிலும் இறந்தவர்களுக்கும் சென்று சஜிதா செய்யறது எப்படி கூடும்? சொல்லுங்க பாப்போம். கபர்களில் இருக்கக்கூடியவர்களுக்கு, அடக்கப்பட்டு இருக்கக்கூடியவர்களுக்கு சஜிதா செய்யறது எப்படி கூடும்? சஜிதா செய்யறது என்னது? இபாதத். யாருக்கு மட்டும் தான் செய்ய முடியும்? அல்லாஹ்விற்கு. இபாதத்தை தானே வணங்குறது. இபாதத்துக்கு என்ன அர்த்தம்? இபாதத்துன்னா என்ன அர்த்தம்? வணக்கம். இபாதத்துனா வணக்கம் தானே. சஜிதா இபாதத். சஜிதாவா யாருக்கு மட்டும் தான் செய்ய முடியும் அந்த வணக்கத்தை? ஏன்? அல்லாஹ்வை மட்டும்தான் நம்ம வணங்க முடியும், அல்லாஹ் மட்டும் தான் வணங்க தகுதியான, அப்படிதானே? அப்போ சஜிதாவை கபர்களுக்கு செய்யறது கூடுமா? இது என்னது? என்னது இது? கபர்கள்ல சஜிதா செய்யப்படுதா இல்லையா? செய்யப்படுதுன்னு சொல்வீங்களா? யாராவது தவிர்க்க முடியுமா? கபர்கள்ல சஜிதா செய்யப்படுதா இல்லையா? கபர்களுக்கு ஹானஸ்டா சொல்லுங்க. அதாவது கேட்கணும் கேட்க கூடாதுன்ற கான்செப்ட் இல்லாம பிளைண்டா ஓபன் மைண்டடா தெரிஞ்சுக்கங்க. சஜிதா செய்யப்படுதா இல்லையா கபர்களுக்கு? சொல்லுங்க பாபு. கூடுமா? எப்படி கூடும்? சஜிதா யாருக்கு மட்டும் செய்ய வேண்டிய வணக்கம்? வணக்கம் யாருக்கு மட்டும்தான்? அதுதான் லா இலாஹ இல்லல்லாஹ். அதை சொல்லக்கூடியதுதான் தௌஹீத் என்ற வார்த்தை. ஓகேவா? புரியுதா என்னன்னு? வணக்கம் என்பது அல்லாஹ்விற்கு மட்டும்தான், அதை அல்லாஹ்வை தவிர வேறு யாருக்கும் கிடையாது என்பதை உறுதியாக அழுத்தமாக சொல்வதுதான் தௌஹீத். தௌஹீத் என்ற வார்த்தை ஒரு முழுமையாக உறுதியாக விளங்கினால் தன்னுடைய காலர் தூக்கி விட்டுட்டு சொல்லலாம் நான் தௌஹீத்வாதி. என்ன சொல்லலாம்? தன்னுடைய காலரை தூக்கி விட்டுட்டு பெருமையா சொல்லலாம் நான் தௌஹீத்வாதி. ஏன்? என்ன அர்த்தம் அதுக்கு? அல்லாஹ் ஒருவன் தான் ரெண்டு அர்த்தம். துஆ கேட்கிறது என்னது? துஆ கேட்கிறது என்னது? இபாதத். யார்கிட்ட கேட்கணும்? அல்லாஹ்ட்ட மட்டும் தான் கேட்கணும். தெரியுதா? யார்கிட்ட கேட்கிறாங்க? துஆ யார்கிட்ட கேட்கப்படுது? கூடுமா? கபர்ல கேட்கறது கூடுமா? தர முடியுமா? அவர்களால் தர முடியுமா? இபாதத் இது. இவர்கள் சொல்லக்கூடிய இதுக்கு அவர்களுடைய பிலாசபி என்ன தெரியுமா? இப்படி எல்லாம் செய்துவிட்டு இதுவெல்லாம் என்னது? அவர்கள் வலியுல்லாக்கள், அவர்கள் அவுலியாக்கள். அவுலியாக்கள் ஒரு கேரக்டர் இருக்கா? அவுலியாக்கள் யாரு? அவுலியாக்கள்னா என்ன அர்த்தம்? வலின்னு அர்த்தம். வலி யார் மட்டும்தான் ஒரு முஸ்லிமுக்கு? அல்லாஹ் மட்டும்தான். அவர்கள் யாரு? நல்லவர்கள், நல்லடியார்கள். அவர்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்து சென்ற நல்லடியார்கள். மொபைல் இருக்கு, அதே ஆள் எடுங்க, ரஹ்மத் பப்ளிகேஷன் சொல்லிட்டு கூகுள்ல டைப் பண்ணுங்க. கூகுள்ல போயிட்டு ரஹ்மத் பப்ளிகேஷன் டைப் பண்ணுங்க. பிக்கா ஒரு மொபைலுக்கு பேக் கேஸ் பார்க்கணும்னா எவ்வளவு ஸ்பீடா பார்க்குறோம், ஒரு ஃபுட் ஆர்டர் பண்ணணும்னா எவ்வளவு ஸ்பீடா பார்க்குறோம், ஒரு இடத்துக்கு டூர் போகணும்னா அதை செலக்ட் பண்றதுக்கு எவ்வளவு ஸ்பீடா கூகுள்ல பார்க்குறோம். ஸ்பீடா பாருங்க. ரஹ்மத் பப்ளிகேஷன் அடிச்சீங்கன்னா ஒரு பேஜ் வரும். வந்துச்சா? இப்படி இருக்கும். இந்த மாதிரி இருக்கா? ரஹ்மத் பப்ளிகேஷன் வந்துச்சா?
அதுல குயிக் சர்ச்சின் மேல இருக்கா? காட்டுங்க. இருக்கா? அதுல 427 புகாரில 427 போட்டு சர்ச் கொடுங்க. புகாரில 427 போட்டு சர்ச் கொடுங்க. எடுத்துட்டீங்களா? வந்துருச்சா ஹதீஸ்? யாராவது மைக் வாங்கி வாசிங்க பாப்போம். மைக் வாங்கி வாசிங்க பாப்போம். உள்ள யங்ஸ்டர்ஸ் வாசிங்க. வாசிங்க தமிழ். அதாவது இதுல எதுவுமே கிடையாது. அதாவது இதுல வைக்கப்பட்டோம்னா மறுமையில போய் நம்ம தான் என்ன செய்யணும்? கை செய்தப்பட்டு நிக்கணும். வாசிங்க, ஒரு ஆள் வாசிங்க. நீங்க வாசிச்சு பாருங்க. மைக்கில் வாசிக்கலன்னா கூட உங்க கையில இருக்க டிவைஸ்ல நீங்க வாசிங்க. அபிசீனியாவில் தாங்கள் பார்த்த உருவப்படங்கள் உள்ள ஒரு கிறிஸ்தவ ஆலயம் குறித்து என்னிடம் பேசினார்கள். மேலும் அவர்கள் அதை பற்றி கூறினார்கள். அதற்கு அவர்கள் அவர்கள் எத்தனையவர்கள் என்றால் அவர்களிடையே நல்ல மனிதர் ஒருவர் வாழ்க்கை இறந்துவிடும் போது அவரது சமாதியின் மீது வழிபாட்டு தரம் ஒன்றை கட்டி அதில் அவருடைய அந்த நூல்களை வரைவார்கள். அவர்கள் தான் மறுமை நாளில் அல்லாஹ்விடம் மக்களிலேயே மிகவும் மோசமானவர்கள் என்று கூறுகிறார்கள். விளங்குச்சா? அபிசீனியால இருக்கக்கூடியவர்கள் என்ன செய்யக்கூடியவர்களா இருந்தாங்க? அவர்களில் இருக்கக்கூடிய நல்லவர்கள் இறந்து விட்டால் அவர்களுடைய கபருக்கு மேல் வழிபாட்டு தலங்களை கட்டக்கூடியவர்களாக இருந்தார்கள். அவர்கள் தான் மறுமையில் அல்லாஹ்விடத்தில் மிகவும் கெட்டவர்கள். அதுதான் இன்னைக்கு நடக்குது. அதே தானே சேம் டிட்டோ காப்பி, அதாவது சராக்ஸ் சொல்லுவோமா இல்லையா? அப்படியே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே உம்மு ஹபீபா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களும் உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களும் மனைவிமார்கள். அப்போ அவர்கள் பார்த்து சொன்ன செய்தி அப்படியே இன்னைக்கு நடக்குதா இல்லையா? அவர்களில் இருக்கக்கூடிய நல்லவர்கள் இவர்கள் பிரார்த்தனை செய்கின்றார்கள், அவர்களிடத்தில் போய் துவா கேட்கிறது, அவரிடத்தில் போய் சஜ்தா செய்யறது. காரணம் என்னன்னு கேட்டால் அவர்கள் சொல்லக்கூடிய காரணம் என்ன? அவர்கள் நல்லவர்கள். அதே காரணம் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். அவர்கள் எத்தகையவர்கள் என்றால் அவர்களிடையே இருக்கக்கூடிய நல்ல மனிதர்களில் ஒருவர் வாழ்ந்து மரணித்து விட்டால் அவரது சமாதியின் மீது வழிபாட்டு தலங்களை அவர்கள் கட்டுவார்கள். மறுமையில் அல்லாஹ்விடத்தில் இவர்களை விட மோசமானவர்கள் யாரும் கிடையாது. அல்லாஹ்விடத்தில் மறுமையில் நீங்க மோசமானவர்களா போய் நிக்க போறீங்களா? இல்ல ஒரு சாலிஹான முஃமினா, லா இலாஹ இல்லல்லாஹ்வ உண்மையா சொன்ன முஃமினா, அந்த அறிஞர் சொன்னதை போன்று சொர்க்கத்தினுடைய சாவி பல்லு சரி செய்யப்பட்ட ஒரு சாவியோட போய் நீங்க நிக்க போறீங்களா? இல்ல அல்லாஹ்விடத்தில் மோசமானவர்களாக நீங்க நிக்க போறீங்களா? நீங்க எடுக்க வேண்டிய முடிவு அது. அதாவது இது இன்று இப்பொழுது இந்த அமர்வில் நீங்க எடுக்க முடியக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது. நீங்கள் வாழ்நாள் முழுக்க சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயம் இது. அப்படிதானே? வணக்கம் வழிபாடு என்பது லா இலாஹ இல்லல்லாஹ். அதான் நம்ம ஏற்கனவே சொன்னோம். லா இலாஹ இல்லல்லாஹ்வுடைய கணம் எவ்வளவு? அந்த ஒரு வார்த்தை சரியா இருந்துச்சுன்னா 99 பாவ ஏடுகள் இருந்தாலும் லா இலாஹ இல்லல்லாஹ் என்ன செய்யும்? அது கனமாயி எம்மளை சொர்க்கத்துக்குள்ள அனுப்பும். அந்த லா இலாஹ இல்லல்லாஹ் கணக்கணும் என்றால் அந்த லா இலாஹ இல்லல்லாஹ் உருப்படியா இருக்கணும். பேருக்கு லா இலாஹ இல்லல்லாஹ், மன் கால லா இலாஹ இல்லல்லாஹ் தஹலல் ஜன்னா. யார் லா இலாஹ இல்லல்லாஹ் சொன்னாரோ அவர் சொர்க்கத்திற்குள் நுழைந்து விடுவார். தெருல போற ஒரு பைத்தியக்காரன், அவனுக்கு தெரியல, அவன் லா இலாஹ இல்லல்லாஹ்னு பாக்குறான், எழுதிருக்கு சொல்லிட்டான், சொர்க்கத்துக்குள்ள போயிடுவானா? ஏன் போக மாட்டான்? அப்ப அதே கதையில தான் என்று பல பேர் லா இலாஹ இல்லல்லாஹ் சொன்னால் நம்ம என்ன செஞ்சிருவோம்? சொர்க்கத்துக்குள்ள போயிடுவோம். எப்படி நம்ம போக முடியும்? அந்த லா இலாஹ இல்லல்லாஹ்வுக்கு உயிரோட்டம் இருக்கணுமா இருக்கக்கூடாதா? அது கிடையாது. அது இல்லாம லா இலாஹ இல்லல்லாஹ்வை சொல்லிட்டு அந்த லா இலாஹ இல்லல்லாஹ்வுடைய அர்த்தம் என்ன? வணங்க தகுதியானவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் கிடையாது. இதுதான். இதை உறுதியாக இருப்பதுதான், இதில் உறுதியாக நம்முடைய கொள்கையை கடைபிடிப்பதுதான் தௌஹீத். சரிங்களா? ஆனால் இந்த தௌஹீத் இதை மற்ற மக்கள், மற்ற சாரார் எப்படி இதை
ஒரு ப்ரொஜெக்ட், அதாவது எப்படி சொல்றது, ஒரு பின்பத்தை ஏற்படுத்துகின்றார்கள் என்று சொன்னால் இவர்களை கண்டால் நீங்கள் என்ன செய்யக்கூடாது, போகக்கூடாது. அவர்களை கண்டால் நீங்கள் பேசக்கூடாது. லா இலாஹ இல்லல்லாஹ்வை சொன்ன ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நடந்தது இது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நடந்தது இது. மக்காவில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவை, தௌஹீதை சொல்லும் பொழுது வெளியூரில் இருந்து வரக்கூடிய மக்களை பார்த்து குறைஷிகள் சொன்னார்கள், உள்ளூரில் இப்படி ஒருவர் லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லிக் கொண்டு திரிவார், அவர் பைத்தியம், அவரை பார்த்தால் நீங்கள் பேசக்கூடாது, அவர் சொல்லக்கூடிய விஷயத்தை உங்களுடைய காதுகளில் கேட்கக்கூடாது என்று அவர்களை சந்திப்பதற்கு முன்பதாக அவருடைய உள்ளத்தில் வெறுப்பை ஏற்படுத்தி தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்தார்கள், சந்திக்க வைத்தார்கள். அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாலும் இவர் அந்த பைத்தியமா, அவர் வெளியில சொன்னாங்களே கேட்காத, எப்போ போப்பான்னு சொல்லிட்டு உதவி விட்டு போயிடுவாங்க. போனவர்கள் எல்லாம் நஷ்டவாளி. போனவர்கள் எல்லாம் பல ஆண்டுகளுக்கு பின்னால் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு அவர்கள் என்ன புலம்பக்கூடியவர்களாக இருந்தார்கள் பதிவு செய்யப்படுகின்றது. இத்தனை ஆண்டுகளுக்கு முன்னால் இஸ்லாத்தை ஏற்றார்களே, அவர்கள் எவ்வளவு அமல்கள் செய்திருப்பார்கள், அவர்கள் சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய அந்தஸ்தில் மிக சிறந்த அந்தஸ்தில் இருப்பார். அந்த அந்தஸ்திற்கு எம்மால் இப்பொழுது எப்படி போக முடியும்? நஷ்டப்பட்டவர்களாக யார் இந்த கலிமாவை லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற தௌஹீதை சொன்னதற்கு புறக்கணித்தவர்கள் கஷ்டப்பட்டவர்களாக இருந்தார்கள். நீங்க சிந்திச்சுக்கணும். உங்களுக்கு நாலேஜ் இருக்கு, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சிந்திக்கக்கூடிய கெப்பாசிட்டியை உங்களுக்கு கொடுத்திருக்கான். அல்லாஹ் என்பவன் ஒரே ஒருவன். எந்த ஒரு இடத்திலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த ஒரு சஹாபிக்கும் என்ன செய்யவில்லை, கபர்களை கட்டவில்லை. இன்னும் சொல்ல போனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உயர்த்தப்பட்ட கபர்களை பார்த்தால் உடைத்து எறியுங்கள் என்று சொன்னார்கள். கபர் எப்படி இருக்க வேண்டும்? தஸ்வியத்துஹா, அது சமமாக தரையில் இருக்கணும் என்று ஹஜ்ஜுக்கோ உம்ராவிற்கோ போனவர்களுக்கு தெரியும். இந்த சஹாபியுடைய கபர் அது உயர்த்தப்பட்டிருக்குமா? எல்லாம் தரையில தான் இருக்கும். அதற்கும் ஹதீஸ் உண்டு. வேண்டுமென்றால் நீங்கள் அதையும் கேளுங்க, அதற்கான ஆதாரத்தையும் நான் என்ன செய்யறேன் உங்களுக்கு இன்ஷா அல்லாஹ் நான் முடிஞ்சிட்டு போகும்போது தரேன். இருக்குது, நேரம் ஆயிடுச்சு. சோ நீங்க விளங்கிக்கணும் எந்த மார்க்கத்துல நம்ம இருக்கோம். லா இலாஹ இல்லல்லாஹ் இதுதான் நம்மளுடைய மார்க்கம். இந்த மார்க்கத்துல நம்ம சரியா இருக்கோமா? இந்த மார்க்கத்துல நம்ம சரியான முறையில தான் நம்ம நடந்துகிட்டு இருக்கோமா? இந்த மார்க்கத்துல இல்லாத விஷயத்த நம்ம செய்யலையா அப்படின்றத நீங்க தான் என்ன செஞ்சுக்கணும், யோசிக்கணும். ஏன்னா நாளை பின்ன மரணம் எப்போது வரும் தெரியுமா? யாருக்காவது தெரியுமா? ஒன்னும் தெரியாது. என் கூட படிச்ச பையன், எனக்கு முன்னாடி இருக்கக்கூடிய கிளாஸ் டாப்பர், அவன் கார்ல போனா திரும்பி வர வழியில் ஆக்சிடென்ட் ஆச்சு. மொத்தம் 7 பேர் போனானுங்க, 7 பேருமே ஸ்பாட் அவுட். மரணம் எப்பொழுது வருது தெரியுமா? யாருக்கு எப்போ மரணம் வரும்னு தெரியாது. நீங்கள் உங்களுடைய மரணத்தை சந்திப்பதற்கு முன்னால், உங்களுக்கு தொழுகை நடத்தப்படுவதற்கு முன்னால் உங்களை நீங்கள் திருத்திக் கொள்ள வேண்டும். அல்லாஹ்வை சந்திக்கும் பொழுது நீங்க இங்க கண்ணை மூடுனீங்கன்னா, முழிக்கும் போது நீங்க அல்லாஹ் முன்னாடி நிப்பீங்க, என்ன பதில் சொல்லுவீங்க? அவர் அப்படி கூட்டு போனாரு, நான் போனேன், அவரே நரகத்துல கிடப்பாரு, இன்னும் அங்கே போன்னு சொன்னா போவியா? அவர் எங்க இருக்காரோ அங்கே போவியா? போக மாட்டோம். யாரும் உங்களுக்கு இந்த உலகத்தில் தவறான வழியை காமித்தவர்கள் அங்கே வந்து உங்களுக்கு பொறுப்பேற்க போவது கிடையாது. நன்றாக நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். உங்களுக்கு பொறுப்பு யார் மட்டும்தான்? அல்லாஹ் மட்டும்தான். உங்களுக்கு அல்லாஹ் பொறுப்பா இருக்கணும்டா, அல்லாஹ் சொன்னபடி நீங்க நடக்கணும். அப்போ அந்த விஷயத்துல இன்ஷா அல்லாஹ் பேணுதலா இருங்க. உங்களுக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்களை நீங்க இப்ப கேட்கலாம். மார்க்கம் ரீதியா, இபாதத் ரீதியா, பிதஅத் ரீதியா, ஷிர்க் சம்பந்தமா உங்களுக்கு இருக்கக்கூடிய சந்தேகத்தை இன்ஷா அல்லாஹ் பதிவு செய்யுங்க. தௌஹீதுனா என்னன்றது இன்னும் கிளியர் ஆகல. ஒரு 1/2 மணி நேரம் பேசியிருப்போமா? இன்னமும் கிளியர் ஆகல அப்படின்றவங்க இதுலயே பேசின டாபிக்லயே கூட டவுட் கேட்கலாம், அல்லது பிதஅத்னா என்னன்னு கேட்கலாம். கேளுங்க, டவுட்ஸ் இருந்தா கேளுங்க, உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க. அதாவது இது அதாவது கூச்சப்படுறதுக்கோ எதுக்குமே வேலை கிடையாது. அல்லாஹ் உங்களை கவனிங்க, அல்லாஹ் உங்களை சூஸ் பண்ணி இன்னைக்கு இங்க உட்கார வச்சிருக்கான்னா உங்களுக்கு ஏதோ ஒரு நேர்வழி கொடுக்கணும்னு நாடுறான். ஓகேவா? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லும் பொழுது யஹ்திஹில்லாஹு மை யஷா, அவன் யாரை நாடுவானோ அவனைத்தான் என்ன செய்வான், அவன் நேர்வழிப்படுத்துவான். நாடலண்டா நேர்வழிப்படுத்த மாட்டான் உங்களுக்கு. அப்போ ஏதோ ஒன்று நாடித்தான், உங்கள்கிட்ட ஏதோ ஒரு விஷயத்தை சிறந்ததை பார்த்து தான் அல்லாஹ் என்ன செஞ்சிருக்கான், உங்களுக்கு நாடி இருக்கான். அப்போ அதுக்கே நீங்க அல்லாஹ்க்கு என்ன செய்யணும், நன்றி செலுத்தணும். ஸோ வெக்கப்படுறது கூச்சப்படுறதை விட்டுட்டு தாராளமா நீங்க உங்களுக்கு இருக்கக்கூடிய சந்தேகத்தை கேளுங்க.
கேட்டு தெளிவாயிக்கங்க. நான் 5 வருஷம் பிதத்துல இருந்தேன், 5 வருஷம் ஷிர்க்ல இருந்தேன். அதாவது எந்த அளவுக்கு என்றால், நான் நடத்தாத மௌலுது கிடையாது. அந்த அளவிற்கு நான் ஓதாத கூட்டுதுவா கிடையாது. நான் இன்னும் சொல்ல போனால் அந்த பேய் பிடித்தவர்கள் என்று சொல்றார்கள் அல்லவா, அவர்களை விரட்டுவதற்கு கூட ஒரு அந்த மெயினான ஆளுக்கு பின்னாடி இந்த அல்லக்கை மாதிரி ரெண்டு போகும் இல்லையா, அந்த செட்டில் நானும் போயிருக்கேன். அந்த அளவிற்கு 5 வருஷம் ஷிர்க்லையும் பிதுவத்திலையும் 3 நாள் தான். அதுக்கு பின்னாடித்தான் எது சத்தியம் எது மார்க்கம் என்பதை படிப்பதற்கு இன்னொரு 5 வருஷம். அதை 5 வருஷம் படிச்சு முடிச்சுட்டு தான் கொஞ்சம் கிளியரா நமக்கு தெரிஞ்சதை நம்ம மக்களுக்கு சொல்லலாம்னு வந்திருக்கோம். பின்னாடி திரும்பி பார்த்தா என்னை அல்லாஹ் எப்படி மன்னிப்பான்னு எனக்கு தெரியல. அந்த அளவிற்கு பாவம் செஞ்ச டீம், அந்த அளவிற்கு மக்களை வெளியெடுத்த டீம் நம்ம. அப்போ அந்த அளவிற்கு இருந்துட்டு நம்ம இதெல்லாம் தாண்டி வந்திருக்கோம். உங்களாலேயும் வர முடியும். அதுதான் நீங்க மெயினான விஷயம். அவர்கள் என்ன நினைப்பாங்க, இவங்க என்ன நினைப்பாங்க நினைச்சோம் அப்படின்னா மறுமையில அவங்களோட நம்ம இருக்க வேண்டியதுதான். கேளுங்க. மௌலித் மௌலித் என்பது பித்அத். மௌலுதில் இருக்கக்கூடிய வார்த்தைகள் இணை வைப்பான வார்த்தை. சிம்பிள், இதுதான் ஒன்லைன் ஆன்சர். மௌலித் என்பது பித்அத். மௌலுதில் இருக்கக்கூடிய வார்த்தைகள் என்ன வார்த்தைகள்? இணை வைப்பான வார்த்தைகள். இப்போ சிலர் என்ன சொல்லுவாங்க, இது பித்அத், ஓகேவா? தீனி தீனை கெடுத்துட வேணாம், ஓகேவா? இது பித்அத். இந்த சொல்ற ஒரே நிமிஷம். ஷிர்க் பித்அத்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்யாதது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காண்பித்து தராதது, அனுமதிக்காதது. பித்அத்னா என்ன? கொடுத்துருங்க டைம் இருக்கா? அப்புறம் ஓகே சாப்பிட்டுக்கோங்க.